Hello English learners, come let's translate. Definitely I will upload more and more story videos, no doubt about it. So in between I try to upload some translation videos as well. Okay, so these are the sentences we are using in our daily life, and but we don't know how to translate that. Okay, today I'm going to try my level best. Okay, இப்ப பார்க்கலாமா? Come let's learn. நான் நேற்று பார்த்த படம் மனதை கவர்வதா இருந்தது. ஓகே, நான் இது 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 எப்படி நம்ம சொல்லுவோம்? நம்ம கேஷுவல் கான்வர்சேஷன்ல நேத்து நான் ஒரு படம் பார்த்தேன், செம்மையா இருந்ததுப்பா, மனசை விட்டு போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த இடத்துல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் பாருங்க. நான் அப்படிங்கிறதுக்கு டிரான்ஸ்லேஷன் நமக்கு தெரியும், ஐ. ஓகே, நான் அப்படின்னா நேற்று அப்படிங்கிறதுக்கும் நமக்கு தெரியும், எஸ்டர்டே. ஓகே, இதெல்லாம் பெருசா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே, யூஸ்வலா தெரியும். இந்த படம் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு தெரியும், த மூவி. ஓகே, த மூவி. சோ இங்க பார்த்து அப்படின்னு வந்திருக்க, பார்க்கிறது, படம் பார்க்கறதுக்கான வினைச்சொல் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியும், மேக்சிமம் வாட்ச். சீன்னு போடக்கூடாது, வாட்ச். ஓகே, இந்த வாட்ச் அப்படிங்கிறது நான் நேத்து பார்த்தேன் அப்படிங்கிறதுனால வாட்ச்டுன்னு மாறும். ஓகே, காட் இட். சோ இருந்தது அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியும், வாஸ். ஏன் இங்க வாஸ் போட்டோம், வேற போடாம அப்படின்னா, சோ லெட் மீ எக்ஸ்பிளைன் தட். ஹீ சி இட் வரும்போது நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல பி வெர்பா வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? சோ ஓகே, அண்ட் இந்த இடத்துல இருந்ததுன்னு எதை மென்ஷன் பண்றோம்? நம்ம நேத்து பார்த்தோமே ஒரு படம், அதை மென்ஷன் பண்றோம். இந்த இடத்துல மூவி எதை ரெஃபர் பண்ணுது? இட்டு. சோ வாஸ். இந்த மனதை கவருவதாய் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேர்டு இருக்கு, அழகான வேர்ட், கேப்டிவேட்டிங். ஓகே, கேப்டிவேட்டிங் போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் இந்த கேப்டிவேட்டிங் மாதிரியே சிமிலரா இருக்கக்கூடிய தெரியக்கூடிய எந்த வெக்காப்ஸ்னாலும் இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒண்ணுதான் இல்ல, ஏகப்பட்ட வெக்காப்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேப்டிவேட்டிங் போட்டுக்கலாம். இப்ப எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பாருங்களேன். இப்ப எப்படி வரும் அப்படின்னா, த மூவி, முதல்ல த மூவி தான் முதல்ல வரும், நான் வராது இந்த சென்டென்ஸ்ல. த மூவி எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு பாருங்க, எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும் பாருங்க. த மூவி ஐ அப்படின்னு போட்டு, ஐ அடுத்து எதை போடணும் அப்படின்னா வாட்ச், அதை போடணும். த மூவி ஐ வாட்ச். அடுத்து என்ன வரும்னா எஸ்டர்டே. த மூவி ஐ வாட்ச் எஸ்டர்டே. நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா வாஸ். வாஸ் அடுத்து என்ன வரும்? கேப்டிவேட்டிங். அவ்வளவுதாங்க. English is so simple. Okay, the movie I watched yesterday was captivating. இந்த இடத்துல which அப்படிங்கிற word, the movie which I was, அது எங்க வரும் அப்படின்னா இன்ஃபார்மலா நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த which இல்லாட்டாலுமே இந்த சென்டென்ஸ் மீனிங்கை கொடுக்கும். ஏன்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஒரு விஷயம் இருக்குன்னா அதை சுத்தி வளைக்காம அந்த விஷயத்தை அப்படியே பேசுறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம எதை சுத்தி வளைக்காம, நேற்று பார்த்த படம் நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். The movie I watched yesterday was captivating. சென்டென்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கு, அதனால நம்ம which யூஸ் பண்ணல. சோ which யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், ஒன்னும் தப்பே இல்லை. which யூஸ் பண்ணாலும் இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான், which யூஸ் பண்ணனாலும் இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான். Okay, got it? Shall we move to the next sentence to translate? Next sentence பார்க்கலாமா? நான் போன மாதம் படித்த புத்தகம் சிந்தனையை தூண்டுவதாக இருந்தது. போன மாசம் ஒரு புக்கு படிச்சேன்பா, செம்மையா இருந்தது. இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? நான், ஐ. போன மாதம் அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் மந்த். ஓகே, போன மாதத்துக்கு என்ன? லாஸ்ட் மந்த். புத்தகம் அப்படிங்கிறதுக்கு த புக். ஓகே, இந்த படிக்கிறதுக்கான வினைச்சொல் ரீட் தான். இப்போ இதுல இது ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த படித்த அப்படிங்கிறதுக்கான ரீடு அது சொல்லுவோம். இது ரீடு பாஸ்ட் டென்ஸ்லயும் ரீடு தான், சாரி பிரசன்ட் டென்ஸ்ல ரீடு, பாஸ்ட் டென்ஸ் சேம் ஃபெல்லிங், ஆனா ரெட்னு சொல்லுவோம்.
ஸ்பெல்லிங் ஒண்ணுதான், ஆனா இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால ரெட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ரெட். ஓகே, ரீட் கிடையாது. ஸ்பெல்லிங் கரெக்டா இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸ்ல ரீட என்ன சொல்லணும்? ரெட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சிந்தனையை தூண்டுவதா இருந்தது. இருந்ததுக்கு நம்ம ஏற்கனவே லாஸ்ட் சென்டென்ஸ்ல பார்த்தோம் வாஸ். ஏன்னா இங்க புத்தகத்தை மென்ஷன் பண்ணுது. ஓகேயா, அதனால வாஸ் இருந்தது. சிந்தனையை தூண்டுவதாக இதுக்கான வினைச்சொல் சாரி இதுக்கான வக்கப் என்ன அப்படின்னா தாட் ப்ரொவோக்கிங். தாட் ப்ரொவோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். சிந்தனையை தூண்டுறதுக்கு வேர்டு என்ன? சாரி, ப்ரொவோக்கிங். தாட் ப்ரொவோக்கிங். இப்ப சென்டென்ஸ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல த புக்கை கொண்டு வரணும். த புக் ஐ ரெட் லாஸ்ட் மந்த் அதை கொண்டு வரணும். த புக் ஐ ரெட் லாஸ்ட் மந்த் was thought provoking. அவ்வளவுதான். இந்த வேர்டை நீங்க யார்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஓகே, சோ நான் போன மாதம் படித்த புத்தகம் சிந்தனையை தூண்டுவதாய் இருந்தது. The book I read last month was thought provoking. சென்டென்ஸ் பாருங்க. நேற்று இரவு அவன் ஆர்டர் செய்த பீஸா அற்புதமாக இருந்தது. நேத்து நைட் ஒரு பீஸா சாப்பிட்டோம், செம்மையா இருந்தது. இது எப்படி சொல்லலாம்? நேற்று இரவு, லாஸ்ட் நைட்னு சொல்லணும், எஸ்டர்டே நைட்னு சொல்லக்கூடாது. சரியா? இங்கிலீஷ்ல இதெல்லாம் ரூல்ஸ். லாஸ்ட் நைட் அவன் அப்படிங்கிறதுக்கு ஹி. ஓகே, இந்த இடத்துல பீட்சா, பீட்சா, பீட்சாவோட ஸ்பெல்லிங் தான். ஸோ பீட்சா ஆர்டர் செய்த, அதாவது ஆர்டர் பண்ண. ஸோ ஆர்டருக்கான வேர்ப் என்ன? ஆர்டர். ஓகே, ஆர்டர். இந்த ஆர்டர் பண்ணுனா அப்படிங்கிறதுனால இது பாஸ்ட் டென்ஸ், ஆர்டர்டு. ஓகே, இருந்தது அப்படிங்கிறதுக்கான வினைச்சொல் வாஸ். ஏன்னா இந்த இடத்துல பீஸாவை ரெஃபர் பண்றதுனால இது வந்து வாஸ். ஓகே, ஏன்னா லாஸ்ட் சென்டென்ஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல பீஸாவை மென்ஷன் பண்ணுது. ஸோ வாஸ். அற்புதமாக அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் அமேசிங். அமேசிங். ஸோ இது எப்படி வரும் அப்ப சென்டென்ஸ்? முதல்ல சாரி இதுல தான் போட்டுக்கோங்க. சரியா? த பீஸா. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா த பீஸா, த பீஸா. ஓகே, he ordered okay the pizza he ordered last night. அடுத்து last night was amazing. சென்டென்ஸ் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கு. ஸோ இன்னொன்னு நம்ம கேஷுவல் கான்வர்சேஷன்ல இப்படி பேசலாம். ஓகே, த பீஸா இந்த இடத்துல த பீஸா விச் அப்படின்னு போடனாலும் போட்டுக்கலாம், போடாட்டாலும் சென்டென்ஸ் கரெக்ட் தான். த பீஸா he ordered last night was amazing. Okay, got it? Shall we move to the next sentence? நேற்று நீ பாடிய பாடல் மனதை மயக்குவதாய் இருந்தது. நேற்று டிரான்ஸ்லேஷன் எஸ்டர்டே. ஓகே, எஸ்டர்டே. நீ அப்படிங்கிறதுக்கு யூ டிரான்ஸ்லேஷன். இந்த இடத்துல பாடல் அப்படிங்கிறதுக்கு த சாங். ஓகே, சோ இந்த பாடிய, அதாவது பாடுதல் அப்படிங்கிறதுக்கான வினைச்சொல் சிங். சிங் வந்து பிரசன்ட் டென்ஸ், இதோட பாஸ்ட் டென்ஸ் sang. அப்போ நீ பாடிய பாடல், இந்த பாடியக்கான டிரான்ஸ்லேஷன் sang. ஓகே, சோ மனதை மயக்குவதா இருந்தது. இருந்ததுக்கான டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல சாங்க மென்ஷன் பண்றதுனால வாஸ். இந்த மனதை மயக்குவதுக்கான வேர்ட் என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல மைண்ட் ப்ளோயிங். மைண்ட் ப்ளோயிங். இப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? The song, okay, the song
you sang yesterday. First முதல்ல the song you sang yesterday. நேற்று நீ பாடிய பாடல் was mind blowing. Okay, got it? The song you sang yesterday was mind blowing. செம்மையா பாடினப்போ அப்படின்னு சொல்லும் போது the song you sang yesterday was mind blowing. Okay, shall we move to the next translation sentence? Sentence என்ன? முந்தா நேத்து நாங்கள் விளையாடிய விளையாட்டு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. இதை எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பாருங்க. முந்தா நேத்து அப்படிங்கிறதுக்கு டே பிஃபோர் எஸ்டர்டே, இதுதான் டிரான்ஸ்லேஷன். முந்தா நேத்து அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம தமிழ்ல. சோ டே பிஃபோர் எஸ்டர்டே. நாங்கள் அப்படிங்கிறதுக்கு வி. ஓகே, விளையாடிய விளையாட்டு, விளையாட்டுன்னா நமக்கு தெரியும் த கேம். இந்த இடத்துல விளையாடுறது அப்படிங்கிறதுக்கான வினைச்சொல் என்ன? பிளே இல்லையா? சோ பிளேயோட பாஸ்ட் இஸ் பிளேடு. அப்போ இதுக்கான டிரான்ஸ்லேஷன் பிளேடு. ஓகே, காட் இட்? இருந்தது அப்படிங்கிறதுக்கு வாஸ். ஏன்னா இந்த இடத்துல கேம் ரெஃபர் பண்ணு. சோ கேம் மென்ஷன் பண்றதுனால வாஸ். மிகவும் அப்படிங்கிறதுக்கு சோ மச். வேடிக்கையாக ஃபன். அப்போ இப்ப எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா the game we played day before yesterday was so much fun. Okay, got it? The game we played day before yesterday was so much fun. Okay, got it? முந்தா நேத்து நாங்கள் விளையாடிய விளையாட்டு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. The game we played day before yesterday was so much fun. Okay, got it? Shall we move to the next translation sentence? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? நாங்கள் நேற்று கலந்து கொண்ட மாநாடு அறிவு நுட்பமாய் இருந்தது. நேற்றுக்கு எஸ்டர்டே. மாநாடுக்கு வந்து கான்ஃபரன்ஸ். நாங்களுக்கு வந்து வி. ஓகே, கலந்து கொண்ட, கலந்துக்கிறதுக்கு வந்து அட்டெண்ட். சோ கலந்துக்கு நேத்து கலந்துருக்கோம், அப்போ இது அட்டெண்டட்னு மாறும். அட்டெண்டட். இருந்தது இந்த இடத்துல வாஸ் தான் வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது மென்ஷன் பண்றது இந்த கான்ஃபரன்ஸ். கான்ஃபரன்ஸ்க்கு வந்து இட்டுன்னு ரெஃபர் பண்றதுனால வாஸ் போடுறோம். அறிவு நுட்பமா அப்படிங்கிறதுக்கு இன்சைட்ஃபுல். இப்போ சென்டென்ஸ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பாருங்க. சாரி, இதுல த போட்டுக்கோங்க, சரியா? த கான்ஃபரன்ஸ் இப்படி வரும் சென்டென்ஸ். The conference we attended yesterday. We attended yesterday was போடுங்க. Was insightful. Okay, the conference we attended yesterday was insightful. நாங்கள் நேற்று கலந்து கொண்ட மாநாடு அறிவு நுட்பமாய் இருந்தது. The conference which attended yesterday was insightful. The conference which போடாட்டாலும் ஒண்ணுதான், which போட்டு நீங்க சொன்னாலும் மீனிங் ஒண்ணுதான், which போடலனாலும் ஒண்ணுதான். The conference we attended yesterday was insightful. ஏன்னு யாராவது கேட்டாங்கன்னா சென்டென்ஸ் அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கு, சுத்தி வளைச்சு இல்லாம. சோ அதனால எப்படி the conference we attended yesterday was insightful.
இதுல நீங்க which போட்டாலும் ஓகே. The conference which we attended yesterday was insightful அப்படின்னு சொல்லலாம். which யூஸ் பண்ணும்போது அது இன்ஃபார்மல் சென்டென்ஸ், which யூஸ் பண்ணாம நீங்க சொன்னீங்கன்னா அது ஃபார்மல் சென்டென்ஸ். ஓகே, shall we translate the next sentence? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. போன வாரம் நீ கொடுத்த பிரியாணி ருசியாக இருந்தது. போன வாரத்துக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் லாஸ்ட் வீக். ஓகே, லாஸ்ட் வீக். நீ அப்படிங்கிறதுக்கு யூ இல்லையா, கொடுத்த அப்படிங்கிறதுக்கு கிவ். கிவ் அது கிவோட இந்த இடத்துல கேவ்னு சொல்லணும், ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. போன வாரம் அப்படிங்கும் போது கேவ். ஸோ பிரியாணி அப்படிங்கிறதுக்கான டிரான்ஸ்லேஷன் இந்த பிரியாணி. ஓகே, பிரியாணி. ஸோ ஓகே, ருசியாக இருந்தது. இருந்ததுக்கு நம்ம ஏற்கனவே தெரியும் வாஸ். ருசி, ருசி வந்து டிலிஷியஸ். ருசியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு டிலிஷியஸ். ஓகே, ஸோ இப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? த பிரியாணி யூ கேவ் லாஸ்ட் வீக் வாஸ் டிலிஷியஸ். ஈஸியா இருக்கா? த பிரியாணி யூ கேவ் லாஸ்ட் வீக் வாஸ் டிலிஷியஸ். The biryani you gave, okay, you gave last week was delicious. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட். இப்போ நான் உங்களுக்கு கடைசியா ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுக்க போறேன், நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. சரியா? டுடேஸ் லைக் டாஸ்க் ஃபார் யூ ஆல். நான் இப்போ கொடுக்குறேன் அந்த சென்டென்ஸ், நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அண்ட் நவ் திஸ் இஸ் ஃபார் யூ ஆல். ஸோ இதோட டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் லீவ் யுவர் ஆன்சர் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே ஓகே. அண்ட் நாம இன்னும் நிறைய டிரான்ஸ்லேஷன் சென்டென்ஸ் பார்ப்போம், ஸ்டோரிஸும் பார்ப்போம். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணும்படி உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ.